தை அமாவாசை நாளான இன்று நீர்நிலைகளில் திரண்டு ஏராளமான மக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தனர். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அமாவாசை நாட்களிலேயே சிறப்பு வாய்ந்ததாக ஆடி தை மகாளை அமாவாசை பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தை அமாவாசை நாளான இன்று தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவிக்கரையில் புனித நீராடி ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தை அமாவாசை, புரட்டாசி மாசம் அமாவாசை, 3 அமாவாசை ரொம்ப விசேஷம். முன்னோர்களுக்கு கொடுக்கறது, திதி கொடுக்கறது நல்லது. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்க இதுவும் விருத்தியாகும், நல்லா இருக்கும். இன்னைக்கு காலையில் அதிகாலையிலே குற்றாலம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கு. ரொம்ப இருக்கனால அதிகாலையிலே இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தோம். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் காவிரி, பவானி, அமுத நதி என 3 நதிகளும் சங்கமிப்பதால் அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். நாங்கள் எப்பயுமே தை அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கறதுக்காக இங்கே வருவோங்க. இங்கே பவானி கூடுதுறையில் 3 நதிகள் சங்கமிக்கிறதுனால இங்கே கொடுத்தா சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு வீட்டில் போய் சாமி கும்பிட்டு பெரியவங்களுக்கு படைச்சு கும்பிடுவாங்க. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். எங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தை அமாவாசைங்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப கூட்டம் கடுமையா இருக்கு. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்க ஊழியர்களும் உள்ளூர் மக்களும் எல்லாருமே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், டாய்லெட் வசதி எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்திருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் தை அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் மலை ஏறி சாமி தரிசனம் செய்தனர். இதை ஒட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நெல்லை குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஏராளமான மக்கள் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமானோர் குவிந்தனர். அவ்வாறு திதி கொடுப்பதால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் கடற்கரையில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கடலில் புனித நீராடி கடற்கரையில் அமர்ந்து எள், தர்பை புல், பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடலிலும் கோடியக்கரை ஆதிசேது கடல் மற்றும் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்திலும் ஏராளமானோர் நீராடினர். வேதாரண்யம் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.